ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவ விவேதா. இன்னைக்கு நம்ம புறநானூற்றில் 186ஆம் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். புறநானூற்றில் 186ஆம் பாடலை பாடியவர் மோசி கீரனார். இவர் சங்க புலவர்களுள் ஒருவர். மோசி என்ற ஊரிலே பிறந்தவர். கீரன் என்பது இவரது இயற்பெயர். ஊர் பெயரோடு சேர்த்து மோசி கீரனார் என அழைக்கப்பட்டார். இவர் பாடிய பாடல்களாக நற்றிணையில் 1, குறுந்தொகையில் 3, அகநானூற்றில் 1, புறநானூற்றில் 5, திருவள்ளுவ மாலையில் 1மாக 11 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. புறநானூற்றில் 186ஆம் பாடலில் மோசி கீரனார் அரசர்களுக்குரிய கடமை இது என சிறப்பாக எடுத்து கூறுகின்றார். திணை பொதுவியல் திணை. எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை எடுத்து கூறுவதால் திணை பொதுவியல் திணை ஆயிற்று. துறை பொருண்மொழி காஞ்சி. உயிர்க்கு நலம் செய்யும் உறுதி பொருள்களை எடுத்து கூறுவதால் பொருண்மொழி காஞ்சி ஆயிற்று. இப்போது பாடலை பார்க்கலாம் வாங்க. நெல்லும் உயிரன்றி நீரும் உயிரன்றி மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே. உடல் இயங்குவதற்கு உயிர் எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல இந்த உலகத்திற்கு மன்னன் இன்றியமையாதவன் என்பதை அறிந்து கொள்வது மன்னனின் கடமை என்று ஆசிரியர் கூறுகின்றார். இந்த உலகத்திற்கு நெல்லும் நீரும் உயிரல்ல. இவ்வுலகம் மன்னனையே உயிராக உடையது. அதனால் இந்த பரந்த உலகுக்கு உயிர் போன்றவன் அரசன் என்பதை வேல்களுடன் கூடிய படைகளை உடைய அரசன் அறிந்து கொள்வது அரசனுடைய கடமையாகும். ஒரு நாட்டில் எல்லா வளங்களும் சிறப்பாக இருந்தாலும் அரசன் சிறந்தவனாக இல்லை என்றால் அந்த வளங்களால் எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு மன்னனும் தான் மக்களுக்கு உயிர் என்பதை உணர்ந்து தன் உயிரை காப்பது போல குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது இந்த பாடலின் பொருளாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு வரக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.